ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் சேனல். இன்னைக்கு அழகான ஒரு குட்டி கதைங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தாசில்தார் இருக்காரு. அவருக்கு குடும்பம், குட்டி, குழந்தைன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா கல்யாணமே பண்ணிக்கல, பேச்சுலர். ஓகேங்களா. ஒரே ஒரு நாய் வச்சிருக்காரு. அந்த நாய் மேல அவருக்கு கொல்ல பாசம். இப்போ ஒரு கிராமத்துக்கு தாசில்தார்னா பாத்துங்களேன், அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் வேணா கூட அவரோட அப்ரூவல் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. சோ இந்த தாசில்தாரை பார்க்க அவர் வீட்டுக்கு வர எல்லாரும் அவர் வச்சிருக்க அந்த நாயை ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க. அதுக்கு கொஞ்சறதும், அதுக்கு பிஸ்கெட் வாங்கி போறதும், பால் வைக்கிறதும் அப்படின்னு அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்வாங்க. எதுக்கு? இதை சந்தோஷப்படுறதா தானே தாசில்தார் சந்தோஷப்படுவாரு. தாசில்தார் சந்தோஷப்பட்டதானே இவங்களுக்கான வேலை நடக்கும். அதனால நாய் அவ்வளவு கண்ணு கருத்துமா பாசமா அந்த கிராமமே பாத்துக்குச்சு. அந்த கிராமத்தோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த நாய் தான் வச்சுங்களேன். அப்படி ஒரு பாசமா பாத்துக்குச்சு. இப்ப கொஞ்ச நாள்ல அந்த நாய் இறந்துருச்சு. ஓகேங்களா. இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு கூடி இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் காசு போட்டு அந்த நாய்க்கு ஒரு பெரிய ரதத்தை ஏற்பாடு பண்ணி ஊர்வலமா கொண்டு போய் பட்டாசு, வான வேடிக்கைலாம் விட்டு அதை ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரி இறுதி சடங்கு பண்ணுவாங்க எல்லாமே பண்ணி அந்த நாயை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்? தாசில்தாரை சந்தோஷப்படுத்தணும். தாசில்தாரை சந்தோஷப்படுத்தினா இவங்களுக்கு எதனா நல்லது நடக்கும் இல்லையா. அதனால தாசில்தார் ரொம்ப குஷி ஆயிட்டாருப்பா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்மளால எவ்வளவு மரியாதை, எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு பாசம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்போ ஒரு 60-65 வயசுல தாசில்தார் இறந்துட்டாரு. ஒரு பையன் கிட்ட வரல. அந்த பணத்தை யார் எடுக்கிறது, அவருக்கான இறுதி சடங்கு யார் செய்யறது, அதுக்கான செலவெல்லாம் யாரு பாத்துக்கிறதுன்னு ஒருத்தனும் ஊர் மக்கள் கிட்டேயே வரல. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது மக்களே? அதாவது ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு கிடைக்கிற மரியாதை மதிப்பும் அவன் இருக்கிற பதவி அதிகாரத்தை பொறுத்துதான். அந்த பதவி அதிகாரம் இல்லைன்னா அவனை யாருமே கிட்ட மதிக்க கூட மாட்டாங்க. இப்போ அவர் அதிகாரத்துல இருக்கும்போது அவர் நாய்க்கு கிடைச்ச மரியாதை கூட அவர் அதிகாரத்தில் இல்லாத போது அவருக்கு கிடைக்கல. இந்த அதிகாரத்துக்கு தாங்க இந்த உலகமே போராடுது. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு? யூஎஸ் டாலரோட மதிப்பு குறைஞ்சிடவே கூடாது. ஏன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு மதிப்பு குறைஞ்சிரும், பவர் இழந்துரும். அதனாலதான் இல்லாத கோமாளித்தனம் எல்லாம் பண்றாரு. சோ ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்க வரைக்கும் தான் மக்கள் அதுக்கான மதிப்பு கொடுப்பாங்க. பவர் இருக்க வரைக்கும் தான் அதுக்கான மதிப்பு கொடுப்பாங்க. அதுதான் இப்ப ட்ரம்ப் காப்பாத்திக்க பாக்குறாரு. இந்த கதையில இருந்து நமக்கு நல்லா தெரியுது. கரெக்டுங்களா?